லேவியர் அதிகாரம் 21. குருக்களின் தூய்மை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஆரோனின் புதல்வரான குருக்களுக்குச் சொல், அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவராலே தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். தனக்கு இரத்த உறவான தாய், தந்தை, மகன், மகள், சகோதரன், மணமாகாமல் தன்னுடன் வாழ்ந்த கன்னியான சகோதரி ஆகியவர்களை தவிர வேறொருவராலும் திருமணத்தால் உறவானவர் உட்பட தன்னை தூய்மை கேட்டிற்கு உட்படுத்தி தீட்டுப்பட வேண்டாம். அவர்கள் தலையை மொட்டையடித்து கொள்ளாமலும் தாடியின் ஓரங்களை சிரைத்து கொள்ளாமலும் உடலை கீறி கொள்ளாமலும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் கடவுளின் பெயரை கெடுக்காமல் அவருக்கு ஏற்ற தூயோராய் இருப்பார்கள். ஆண்டவரின் பலியான தங்கள் கடவுளின் அப்பத்தை செலுத்துவதால் அவர்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும். விலை மாதையோ தூய்மைக்கேடு உற்றவளையோ அவர்கள் மனம் புரியலாகாது. கணவனால் மனமுறிவு செய்யப்பட்ட பெண்ணையும் மனம் புரியலாகாது. ஏனெனில் குரு தன் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவனாய் இருத்தல் வேண்டும். அவர்கள் தூயோர்கள், ஏனெனில் அவர்கள் உங்களின் கடவுளுக்கு உணவு படைக்கிறார்கள். உங்களை தூய்மையாக்கும் நான் தூயவனாய் இருப்பதால் உங்களுக்கு தூயோராய் அவர்கள் இருப்பார்கள். குருவின் மகள் வேசியானால் அவள் தன் தந்தைக்கு தூய்மை கேட்டை ஏற்படுத்துகிறாள். அவளை நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும். தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தன் உடைகளை கிழித்தலாகாது. எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் தாயுடையதாயினும் அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். தூய கூடத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது. நானே ஆண்டவர். கன்னி பெண்ணையே அவன் மனம் புரிய வேண்டும். அவன் கைம்பெண்ணையோ மனமுறிவு பெற்றவளையோ கற்பொழுக்கம் அற்றவளையோ விலை மாதையோ மனம் புரியாமல் தன் இனத்தில் உள்ள ஒரு கன்னி பெண்ணையே மணக்க வேண்டும். தன் வழிமரபை இரத்த கலப்பற்றதாக பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் நானே அவனை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடம் கூற வேண்டியது: உன் வழிமரபினரில் உடல் ஊனமுற்றவன் தன் கடவுளுக்கு உணவு படையல் செலுத்துதல் ஆகாது. உடல் ஊனமுற்றவன் எவனும் அருகில் வர வேண்டாம். பார்வையற்றவன், முடவன், குறைந்த அல்லது நீண்ட உறுப்பு உடையவன், கால் கை ஒடிந்தவன், கூனன், குள்ளன், கண்ணில் பூ விழுந்தவன், சொறிச்சிறங்கு உடையவன், அன்னகன் எவனும் வேண்டாம். குருவான ஆரோனின் வழிமரபில் உடல் ஊனமுற்ற எவனும் ஆண்டவரின் நெருப்பு பலியை செலுத்த அருகில் வர வேண்டாம். மேலும் உடல் ஊனம் அவனுக்கு இருப்பதால் அவன் தன் கடவுளின் உணவு படையலை செலுத்தவும் வரக்கூடாது. தன் கடவுளின் தூய அப்பத்தை அவன் உண்ணலாம். ஆனால் தொங்குதிரை அருகில் வரவேண்டாம். பீடத்தை அணுக வேண்டாம். ஏனெனில் அவன் உடலில் குறைபாடு உள்ளது. என் தூயகத்தை இழிவுபடுத்த வேண்டாம். ஏனெனில் நான் அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். மோசே இவற்றை ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரிடமும் கூறினார். லேவியர் அதிகாரம் 22. காணிக்கைகளின் தூய்மை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்கள் எனக்கு நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருட்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. நானே ஆண்டவர். அவர்களிடம் நீ கூற வேண்டியது: உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரவேல் மக்கள் நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருட்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான். நானே ஆண்டவர். ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ
விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாகும் மட்டும் அவன் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான். அவன் தூய பொருட்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும். கதிரவன் மறைந்தபின் தூய்மையடைவான். அப்பொழுது அவன் தூய பொருட்களை உண்ணலாம். ஏனெனில் அது அவன் உணவு. தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். நானே ஆண்டவர். எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்தி கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். வேற்றினத்தார் எவரும் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டிலுள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் மணமுடித்த மகள் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மணவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம். ஆனால் பொதுநிலையினர் எவரும் அதை உண்ணலாகாது. தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 1/5 பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இஸ்ரவேலர் நேர்ச்சியாக அளிக்கும் புனித பொருட்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது. அப்புனித பொருட்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது, இஸ்ரவேலரோ இஸ்ரவேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வமிகுதியால் எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு ஆடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாய் இருப்பதாக. பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது. அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு மறவற்றதாய் இருத்தல் வேண்டும். குருடு ஊனம் நெறிவு கழிச்சல் நோய் சொறி சிரங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலியாகலாம். ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம் பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை ஆக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர். அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன. அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று செம்மறி அல்லது வெள்ளாட்டு குட்டி பிறந்தால் 7 நாளளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும். இது விரும்பத்தக்கது. பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கட்டும். அன்றே அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம். நானே ஆண்டவர். கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதமாக்கும் ஆண்டவர். உங்களுக்கு கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்தேன். நானே ஆண்டவர்
செய்வார் என்று சொல். லேவியர் அதிகாரம் 23. சமய பெருவிழாக்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு: நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாட்கள் ஆவன. 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் வாழும் இடமெங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள். நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாட்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாட்கள் ஆவன. பாஸ்காவும் புளிப்பற்ற அப்பமும். முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். உணவு படையலாக 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள். திராட்சை பழ ரசத்தை நீர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அறுவடை பெருவிழா. ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். நீங்கள் வாழும் இடங்களிலிருந்து 20 படி அளவுள்ள ஒரு மரக்காலில் மிருதுவான மாவில் 10 பகுதி எடுத்து புளிப்பேற்றி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெள்ளாட்டு கிடாய்களில் ஒன்றை பாவம்போக்கும் பலியாகவும் ஓராண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை முதற்பலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள், குருவுக்குரியவை. அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். புத்தாண்டு பெருவிழா.
ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூறு, 7ஆம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அதை திருப்பேரவையாக கூடி எக்காலம் ஊதி கொண்டாடுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார். அந்த நாளில் யாராவது ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன். நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழும் இடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள். அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். கூடார பெருவிழா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் விழா. அது 7 நாளளவு கொண்டாடப்பட வேண்டும். முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாட்கள். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரீச்ச ஓலை மற்றும் கொழுமையான தளிர்களையும் அலரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டுதோறும் 7 நாளளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். 7 நாள் கூடாரங்களில் குடியிருங்கள். இஸ்ரவேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்த போது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வர். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாறு மோசே ஆண்டவரின் விழாக்களின் வரலாற்றை இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார். லேவியர் அதிகாரம் 24. விளக்குகளை பேணுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, எப்போதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடு. சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றுமுள்ள நியமமாகும். ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்பன் குத்துவிளக்கு தண்டின் மேல் இருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரிய விட வேண்டும். கடவுளுக்கான அப்ப படையல். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கு மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன்
பசும்பொன் மேசையில் அடுக்கடுக்கு 6 வீதம் 2 அடுக்காக வைக்க வேண்டும். அவற்றின் மேல் வாசனை பொடி தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. இது என்றுமுள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரவேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள்தோறும் ஆண்டவரின் திருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தர்க்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும், ஏனெனில் அது தூயதின் தூயது. ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும். நேர்மையான தண்டனைக்கு எடுத்துக்காட்டு. இஸ்ரவேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரவேல் மக்களோடு வந்திருந்தான். அவனுக்கும் இஸ்ரவேல் ஆண் ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது. இஸ்ரவேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்ந்தான். எனவே அவனை மோசேயிடம் கொண்டு வந்தனர். அவன் தாயின் பெயர் செலோமித்து. அவள் தான் குலத்தை சார்ந்த திப்ரியின் மகள். ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வரை அவனை காவலில் வைத்தனர். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இகழ்ந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புரையை கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்கட்டும். பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லறைந்து கொல்ல வேண்டும். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரவேல் மக்களிடம் சொல். ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார். சபையார் கல்லால் எறிவர். அந்நியரோ நாட்டினரோ யார் எனினும் திருப்பெயரை இகழ்கிறவர் கொல்லப்படுவார். மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார். விலங்குகளை கொல்பவர் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யப்படும். முறைப்புக்கு முறைப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுபோன்றே காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும். விலங்கை கொன்றால் பதிலாக கொடுக்க வேண்டும். மனிதரை கொன்றால் கொலை செய்யப்பட வேண்டும். அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்க வேண்டும், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லால் எறியுமாறு மோசே கட்டளையிட்டார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியபடி அவர்கள் செய்தார்கள். லேவியர் அதிகாரம் 25. 7ஆம் ஆண்டு ஓய்வின் ஆண்டு. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலி ஆளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாய் இருக்கட்டும். வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. யூபிலி மீட்பின் ஆண்டு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்காள ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காளம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும்
உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தப்படும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தன் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். கட்டளைப்படி நடங்கள், என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். சொத்துக்கள் மீட்கப்படல். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம், ஏனெனில் நிலம் என்னுடையது. நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே. நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும். மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான். திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடமே இருக்கும். யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலபுலங்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். அரண்சூழ் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு 1 ஆண்டு, அதற்குள் மீட்டு கொள்ள வேண்டும். 1 ஆண்டிற்குள் மீட்கப்படவில்லை எனில் அரண்சூழ் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழி மரபினருக்கும் என்றென்றும் உரிமை ஆகிவிடும். யூபிலி ஆண்டில் அதை திருப்ப முடியாது. அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின் வயல்வெளிக்கு ஒப்பானவை, மீட்டெடுக்கலாம். அல்லது யூபிலி ஆண்டில் விற்றவனுக்கே திரும்ப கிடைக்கும். லேவியரின் உடைமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை. அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்கு சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பி தரப்படும். நகர்களின் பொதுநிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது, ஏனெனில் அது அவர்களுக்கு நிலையான உடைமையாகும். ஏழைகளுக்கு கடன். உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இளைத்து போனால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அடிமைகளின் மீட்பு. உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால்
அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவர் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும். பின்னர் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலபுலங்களிடத்திற்கும் திரும்பி செல்லட்டும். எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரேலர் ஆகிய அவர்கள் என் வேலைக்காரர்கள். அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது. உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் அடிமைகள் ஆணும் பெண்ணும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தவராய் இருக்கட்டும். வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடைமையாக்கி கொள்ளலாம். அவ்வடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்தமட்டில் எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விலையாகி போன அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும். அல்லது வசதி ஏற்படும் போது அவர்கள் தம்மைத்தாமே மீட்டு கொள்ளட்டும். அவர்களது பணிக்காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைப்பட்டு போன ஆண்டிலிருந்து ஜூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியைப் போல கணக்கிடப்பட வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாய் இருந்தால் மிகுதியாக திருப்பி கொடுக்க வேண்டும். யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கொடாதே. இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். லேவியர் அதிகாரம் 26. கீழ்ப்படிதலுக்கான பலன். நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம். வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக. நானே ஆண்டவர். நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய செய்வேன். வயல் தன் பலன்களை தரும். நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும். கதிர் அறுப்பு திராட்சை பழ அறுவடை வரை இருக்கும். பழ அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும். நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள். நாட்டிற்கு அமைதி அருள்வேன். அச்சுறுத்துவார் என்று படுத்து கொள்வீர்கள். நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன். வாழ் உங்கள் நாட்டில் உலவுவதில்லை. உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள். அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர். உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன்வாளால் வெட்டுண்டு அழிவர். நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பலுகவும் பெருகவும் செய்து உங்களிடமிருந்தும் என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன். சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள். புதிய தானியத்தின் வருகையால் பழையது விலக்கப்படும். என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன். நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உலவுவேன். நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள்.
நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படச் செய்தேன். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. கீழ்ப்படியாமைக்கான தண்டனை. நீங்கள் என் சொல்லை கேளாமல், கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல், நியமங்களை தள்ளிவிட்டு, நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்து விட்டால் திகிலையும் என்புரிக்கு நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன். அவை உங்கள் கண்களை பூக்கச் செய்து உயிரை உறிஞ்சும். நீங்கள் பயனில்லாமல் விதை விதிப்பீர்கள். எதிரிகள் பலனை தின்பார்கள். உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். உங்கள் பகைவர் உங்களை ஆள்வர். யாரும் துரத்தாமலே நீங்கள் ஓடுவீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை எனில் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு உங்களை தண்டிப்பேன். உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இறுகச் செய்வேன். உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும். நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடா. நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க 7 மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன். உங்களுக்குள் காட்டு விலங்குகளை வரவிடுவேன். அவை உங்கள் பிள்ளைகளை அழிக்கும். உங்கள் ஆடு மாடுகளை அழித்து உங்களை குறைந்து போகச் செய்யும். உங்கள் பாதைகளை பயன்படுத்துவோர் இல்லாமல் பாழாகும். அப்படியும் இந்த தண்டனையால் திருந்தாமல் எனக்கு எதிராக நீங்கள் நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு தண்டனை வரச் செய்வேன். உடன்படிக்கை நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழிவாங்கும் வாளை வரச் செய்வேன். உங்கள் நகர்களுக்குள் நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்குள் கொள்ளை நோயை வரச் செய்வேன். எதிரிகளிடம் உங்களை கையளிப்பேன். உணவு என்னும் ஆதரவை உங்களிடமிருந்து அகற்றி விடுவேன். 10 பெண்கள் ஒரே அடுப்பில் அப்பம் சுட்டு அதை சமநிறையாக பங்கிட்டு கொடுப்பர். நீங்கள் உண்டும் நிறைவடைய மாட்டீர்கள். இதற்கு பின்னும் நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நான் பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள் குற்றங்களுக்காக 7 மடங்கு தண்டிப்பேன். உங்கள் புதல்வர்களின் சதையையும் புதல்வியரின் சதையையும் தின்பீர்கள். நான் தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் தகர்த்து உங்கள் சடலங்களை உயிரற்ற தெய்வ சிலைகள் மீது விழச் செய்வேன். என் உள்ளம் உங்களை வெறுக்கும். உங்கள் நகர்கள் பாலை நிலமும் உங்கள் புனித இடங்கள் பாழ் நிலமும் ஆகும். உங்கள் பலிகளின் நறுமணம் எனக்கு உவப்பாய் இராது. உங்கள் எதிரிகளை அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்கள் குடியிருக்கும் உங்கள் நாட்டை பாழாக்குவேன். உங்களை உலக மக்களுக்குள்ளே சிதறடித்து உங்களை உருவின வாளால் துரத்துவேன். உங்கள் நாடு பாழ் நிலமும் உங்கள் நகர் பாலை நிலமும் ஆகும். நாடு பாழாய் கிடக்கும். அப்போது அது தன் ஓய்வாண்டுகளை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும். அது ஓய்வடைந்து தன் ஓய்வை அனுபவித்து முடிக்கும். அப்போது நீங்கள் எதிரிகளின் நாட்டில் இருப்பீர்கள். நீங்கள் குடியிருந்த போது அது ஓய்வாண்டுகளாலே ஓய்வற்று இருந்தபடியால் அது பாழாய் கிடக்கும் காலங்களில் ஓய்வாயிருக்கும். உங்கள் எதிரிகளின் நாட்டில் உங்களுள் எஞ்சியிருப்போரின் உள்ளத்தில் நான் சோர்வை ஏற்படுத்துவேன். காற்றில் பறக்கும் இலையின் ஓசை கூட அவர்களை அச்சுறுத்தும். வாளுக்கு தப்பியோடுவது போல் ஓடி யாரும் துரத்தாமலேயே விழுவார்கள். வாளால் துரத்தப்படுவது போல யாரும் துரத்தாமலேயே ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் எதிரிகளுக்கு முன் உங்களால் நிற்கவும் இயலாது. வேற்றினத்தாரிடையே அழிந்து போவீர்கள். உங்கள் எதிரிகளின் நாடு உங்களை விழுங்கும். உங்களுள் எஞ்சியிருப்போர் எதிரிகளின் நாடுகளில் தங்கள் குற்றங்களாலும் தங்கள் மூதாதையரின் குற்றங்களாலும் சோர்வுற்று எனக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களும் அவர்கள் மூதாதையர் செய்த குற்றங்களும் நான் அவர்களுக்கு எதிராக மாறி அவர்களை அவர்களின் எதிரிகளின் நாட்டிற்கு அனுப்பச் செய்தன. அதனை அவர்கள் அறிக்கையிட்டு
அப்போது அவர்கள் விருத்த சேதனமற்ற இதயத்தை தாழ்த்தி குற்றத்திற்கு கழுவாய் தேடினால், நான் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையையும் நினைவு கூர்வேன், நாட்டையும் நினைவு கூர்வேன். அவர்களின் செயலால் வெறுமையாய் விடப்பட்டு பாழாய் போன நிலம் தனது ஓய்வு ஆண்டுகளை நிறைவாய் அனுபவிக்கும். என் கட்டளைகளை ஏற்காததாலும் நியமங்களை வெறுத்ததாலும் தங்கள் தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் கழுவாய் தேடுவர். ஆயினும் அவர்கள் தங்கள் எதிரிகளின் நாட்டில் இருக்கும் பொழுது என் உடன்படிக்கை பொருளற்றதாகி விடுமாறு நான் அவர்களை முற்றிலும் அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன். ஏனெனில் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர். நான் அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண்முன்னே எகிப்திலிருந்து அவர்களின் மூதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு கூர்வேன். நானே ஆண்டவர். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயின் மூலம் அவருக்கும் இஸ்ரேலருக்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே. லேவியர் அதிகாரம் 27. ஆண்டவருக்குரிய நேர்ச்சையும் வரியும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, ஒருவர் யாரையேனும் பொருத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர். 20 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்மகனுக்கு திருக்கோவில் அளவையின்படி 600 கிராம் வெள்ளி, பெண்ணாயிருந்தால் 350 கிராம். 5 வயது முதல் 20 வயது வரையுள்ள ஆண் பிள்ளைகளுக்கு 230 கிராம், பெண் பிள்ளைகளுக்கு 115 கிராம். 1 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு 60 கிராம் வெள்ளி, பெண் பிள்ளைகளுக்கு 35 கிராம் வெள்ளி. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவரை 170 கிராம் வெள்ளியாகவும் மூதாட்டியை 115 கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும். தம் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழையெனில் குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க, பொருத்தனை செய்தவரின் நீதி நிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும். ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எனில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும். அது மாற்ற தகுந்தது அன்று. நல்லதுக்கு பதில் கெட்டதையும் கெட்டதுக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது. ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டவை ஆகும். அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குருமுன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும். அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 5இல் 1 பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும். ஒருவர் நேர்ச்சையாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும். அதன் உரிமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 5இல் 1 பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும். அது மீண்டும் அவருடையது ஆகும். ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும். 1 கலம் பார்லி விதைப்பாடுள்ள வயல் 600 கிராம் வெள்ளி ஆகும். யூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும். யூபிலி ஆண்டிற்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும். வயலை நேர்ச்சையாக செலுத்தினவர் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க அது அவருடையது ஆகும். வயலை மீட்காமல் அதை வேறொருவருக்கு விற்றால் அதனை மீட்க இயலாது. அது யூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும். அது குருவின் உடைமையாகும். ஒருவர் தன் குடும்ப சொத்து அல்லாத ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சையாக செலுத்தினால் யூபிலி ஆண்டு மட்டும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை
குருவினால் கணக்கிடப்படும். அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சையாக செலுத்தப்படும். எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு யூபிலி ஆண்டில் அது திருப்பி கொடுக்கப்படும். மதிப்பீடுகள் அனைத்தும் தூயகத்து செக்கேலின்படி கணக்கிட வேண்டும். ஒரு செக்கேல் என்பது 11.5 கிராம். தலையீற்று ஆண்டவருடையது. அதனை நேர்ச்சையாக்க வேண்டாம். ஏனெனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கு உரியதே. தீட்டான கால்நடையின் முதல் பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் 5 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம். ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்து விட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டு கொள்ளவோ வேண்டாம். நேர்ச்சை அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன. சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது. அவர் கொல்லப்பட வேண்டும். நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 ஆண்டவருக்குரியது. அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே. அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு 1/5 பங்கை கூட செலுத்த வேண்டும். மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளின் 10 ஆண்டவர்க்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம். அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். அவை மீட்கப்படலாகா. இஸ்ரவேலருக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள் இவையே.